ஜனநாயகன் படம் என்ன சார் ஆன்லைன்ல வந்துருச்சு. படம் வெளியானது கட்சி வினோத் சொல்ற மாதிரி வருந்தத்தக்கது, வேதனைக்குரியது. இது தொடர்பா ஆதவர்ஜனா பண்றது மோசடித்தனமான ஒரு அறிக்கை. படத்தை திமுக வெளியிட்டுட்டான்னா அப்ப விஜய சப்பையா நினைக்கிறாங்க. விஜய் ஒரு பொருட்டா திமுக நினைக்கல. நீ எம்ஜிஆர் பேரை சொல்லி 4 ரெட்டலை ஓட்ட பிரிப்பா, விஜயகாந்த் பிரிச்ச மாதிரி, கமல்ஹாசன் பிரிச்ச மாதிரி. ஒன்னால கிறிஸ்டின் ஓட்ஸை கை வைக்க முடியாது, முஸ்லிம்ஸ் ஓட்டை கை வைக்க முடியாது. பாஜகவுக்கு எதிராக, RSSக்கு எதிராக அந்த ஓட்டு எங்கிட்ட தான் நிற்கும். ஒன்னால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. திமுக வெளியிட்டு இருப்பாங்கன்னு வைங்க. நீங்க திமுக எதிராக பெரிய பிரச்சாரம் பண்றீங்களே, அது வெளியே வர்றது திமுக நஷ்டம் நினைக்க மாட்டாங்களா? அதைத்தானே விஜய் ஐயாவும் சொன்னீங்க 4 நாளைக்கு முன்னாடி. அண்ணா திமுக வெளியிட்டு இருக்காங்கன்னு வைங்க. அவங்க எம்ஜிஆர் கட்சி ரெட்டலை வச்சு நிக்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி எம்ஜிஆர் சொல்லி நீங்க ரெட்டலை ஓட்டு குறி வச்சு போகும்போது அதை எப்படி அண்ணா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல் முருகன், அது எப்படி அவருக்கு என்ன லாபம் இருக்கு? அதுல எல்லாரும் விஜய் பண்ணாங்கன்னு விஜய் மேல குற்றம் சாட்டுறாங்க. விஜயும் அதை பண்ணல. 300 கோடி ரூபாய் பொருள், அதை மண்ணுல தூக்கி போட மாட்டீங்க. இந்த படக்காட்சியில டிவிக்கே நல்லா பச்சை குத்திட்டு வராரு அப்படி நல்லா காட்சிகள் வருதுங்கிறாங்க. இதெல்லாமே மோடியை கோவப்படுத்தி இருக்கும். அதனாலதான் படம் இது வரைக்கும் வெளியிடலையா? ஸ்டாலின் இவங்கிட்ட விளையாடுற மாதிரி விளையாடாதுன்னு சொல்லுவேன். நீங்க இந்த இடத்துக்குள்ள மோடி எதிராக வந்தா கூட பரவாயில்ல, ராகுல் ஊதுகுடல் ஒட்டுண்ணி தொங்கு சதையாட்டு வாரீங்க. ஜனநாயகன் படத்துல முஸ்லிம் தீவிரவாதி நல்லா டைலாக் வருது. என்ன சார் திரும்ப திரும்ப முஸ்லிம் தீவிரவாதிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படத்தையே எடுக்கிறாங்க? இது திராவிட முன்னேற்ற கழகம் தான் முஸ்லிம்களை தீவிரவாதியா சித்தரிக்கக்கூடிய ஒரு பாஜக ஆளு. அதனால திமுக தான் இவரை வெளியிட்டு முஸ்லிம்கள் மத்தியில அப்ப அந்த லீக்கான சீன் விட்டது மட்டும் திமுக, முழுப்படுத்த விட்டது வேற யாருமா? என்ன பைத்தியக்கார மக்களா நாட்டு மக்கள்? இதுல எம்ஜிஆரை வச்சுதான் பட காட்சி ஆரம்பிக்கிறதா சொல்றாங்க. திரும்ப தன்னை எம்ஜிஆர் கொஸ்டின் பண்றாரு. நீ சினிமாவில் வரும்போது ரஜினி ரசிகனா தானே வந்த, அப்ப நீ எம்ஜிஆர் ரசிகன் சொல்லுது போலி. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கு தம்பி. பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஜனநாயகன் படம், என்ன சார் ஆன்லைன்ல வந்துருச்சு. இது தொடர்பா ஆதவர்ஜனா பண்றது மோசடித்தனமான ஒரு அறிக்கை. விஜய் என்ன சொன்னாரு? என் படம் வந்தா தேர்தல் நேரத்தில் பெரிய புரட்சியை உண்டு பண்ணிடுன்னு சொல்லி திமுக தடுத்துட்டான்னு சொன்னாரு. சொன்னாரா இல்லையா? அப்ப படத்தை திமுக வெளியிட்டுட்டான்னா அப்ப விஜய சப்பையா நினைக்கிறாங்க. விஜய் ஒரு பொருட்டா திமுக நினைக்கல. நீ எம்ஜிஆர் பேரை சொல்லி 4 ரெட்டலை ஓட்ட பிரிப்பா, விஜயகாந்த் பிரிச்ச மாதிரி, கமல்ஹாசன் பிரிச்ச மாதிரி. ஒன்னால கிறிஸ்டின் ஓட்ஸை கை வைக்க முடியாது, முஸ்லிம்ஸ் ஓட்டை கை வைக்க முடியாது. பாஜகவுக்கு எதிராக, RSSக்கு எதிராக அந்த ஓட்டு எங்கிட்ட தான் நிற்கும். ஒன்னால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ எம்ஜிஆர் பேரை சொல்லியும் ஜெயலலிதா பேரை சொல்லியும் நீ விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்னு அதிமுக ஓட்டை பிரிச்ச மாதிரி, கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லி எம்ஜிஆர் ஓட்டை பிரிச்ச மாதிரி எம்ஜிஆர் ஓட்டை தான் பிரிப்பேன். என்ன எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சொல்கிறேன். அந்த இடத்துக்குள்ள செங்கோட்டையன், சபாநாயகர் பையன் லோகேஷ், முன்னாள் சபாநாயகர் பையன் லோகேஷ், சத்யபாமா, குப்பா கிருஷ்ணன், இதில் எத்தனை பேருக்கு ஊழல் இதுங்கிறதெல்லாம் மக்களுக்கு விட்டுறேன். இவர் சொல்கிறார் இதை ஊழல் இல்லாத உத்தமர்கள்ங்கிறாரு, அது மக்கள் பார்வைக்கு அதை விட்டுறேன். ரெட்டியார்பட்டி நாராயணன், அதிமுகவில் கான்ட்ராக்டராக இருந்த கட்சியில் இருந்த RS முருகன், கேண்டிடேட் எல்லாம் டிக்கெட்லாம் கேட்டவர், திமுக வந்துட்டு போனார். அவர் ஸ்ரீதர் வால்பாறை எம்எல்ஏ இருந்தவர். தென் ராஜலட்சுமி அவங்க கேண்டிடேட் ஆகல. தென் சுப்பிரமணியம் முன்னாள் அமைச்சர். இப்படி எனக்கு தெரிஞ்ச இவ்வளோ பேர் வருது. எல்லா பேருமே அதிமுக வச்சு தானே நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் திமுக உங்களை கண்டு பயந்தாங்கிறத பொய்ன்னு சொல்லுங்க. விஜய் சொன்னது மோசடி பொய்ன்னு சொல்லுங்க. அப்போ நீங்கள் சொல்றது இது உண்மைன்னா திமுக உங்களை பொருட்டா நினைக்கல. நீங்க அதிமுக பால் ஓட்டை தான், அதிமுக ஓட்டை தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி பிரிப்பீங்க, அதிமுக ஆளுக்கு வச்சு தான் பிரிப்பீங்க. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எம்ஜிஆர் சொல்லி அவர் நிற்கிறது, எம்ஜிஆர் சாட்டையை வாங்கிட்டு நின்றுட்டு போறாரு, அது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு திமுக வெளியிட்டு இருக்கான்னு சொல்றீங்களா? அதை சொன்னா இதை சொல்லணும். யூ cannot have the cake and eat it. காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று மோசடித்தனமா மாறி மாறி பேச முடியாது. நான் சொல்றது தெளிவு. விவரமுள்ள யாரும் நான் சொல்றத லாஜிக்கை தெளிவா ஏற்றுக்கிடுவாங்க. படம் வெளியானது கட்சி வினோத் சொல்ற மாதிரி வருந்தத்தக்கது, வேதனைக்குரியது, உள்ளபடியே வருத்தத்துக்குரியது. 8ஆம் தேதி படத்தை விஜய்க்கு சசிகலா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னது நான் தான். பட் படத்தை அடிச்சது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இப்பவும் படத்தை வெளியிட்டு ஒரு குழந்தையை கொண்ட மாதிரி கொள்றது நம்ம ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. அது கட்சி வினோத்தோட அந்த உணர்வை நாம மதிக்கிறோம். இயக்குனர், அந்த படத்தோட தந்தை, கட்சி வினோத்தோட
கருத்தை நம்ம மதிக்கிறோம். தமிழ் தேசிய உணர்வு கொண்ட அந்த சகோதரர் ஹெச் வினோத் அவரோட அந்த அஜித் படத்தெல்லாம் தமிழ் தேசியத்தை காட்டியிருப்பார். அவரோட உணர்வை நம்ம மதிக்கிறோம். ஆனால் ஆதவர்ஜனா சொல்றது வந்து ஏற்கனவே விஜய் சொன்னதுக்கு முழுக்க முரண்பாடா இருக்குது. சரிங்க, இந்த படத்தை யார் வெளியிட்டிருப்பா? திமுக வெளியிட்டிருப்பாங்கன்னு வைங்க. நீங்க வந்து திமுகவுக்கு எதிராக பெரிய பிரச்சாரம் பண்றீங்களே, அது வெளியே வர்றது வந்து திமுகவுக்கு நஷ்டம் நினைக்க மாட்டாங்களா? அதைத்தானே விஜய் ஐயாவும் சொன்னீங்க 4 நாளைக்கு முன்னாடி. அப்போ திமுக எப்படி உங்க விஜய் ஐயா கருத்துப்படியே எப்படி திமுக அதை வெளியிட்டு தங்களுக்கு எதிரான அரசியல் பிரச்சாரமாட்டு அதை எடுப்பாங்க? வாய்ப்பு இல்லைல்ல. சரி, அண்ணா திமுக எல் முருகன் அண்ணா திமுக வெளியிட்டு இருக்காங்கன்னு வைங்க. அப்போ அவங்க வந்து எம்ஜிஆர் கட்சி ரெட்டலை வச்சு நிற்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி எம்ஜிஆர் சொல்லி நீங்க ரெட்டலை ஓட்டு குறி வச்சு போகும்போது அதை எப்படி அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல் முருகன் அது எப்படி அவருக்கு என்ன லாபம் இருக்கு? அதுல என்னங்க அதுல லாபம் இருக்கு? அவருக்கு லாஜிக் இல்லைல்ல. நீங்க வெளியிட்டிருப்பீங்கன்னு பார்த்தா அது ஒரு லாஜிக் இருக்கு. அது கூட நீங்க வெளியிட்டிருக்கீங்கன்னு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா 300 கோடி ரூபாய் பொருள், அதை மண்ணில் தூக்கி போட மாட்டீங்க. இதை வச்சு என்னை வெளிவிடாம தடுத்துட்டாங்கன்னு சொல்லியே நீங்க லாபம் பார்ப்பீங்களே தவிர அதை வெளியிட்டுட்டாங்கன்னு சொல்லி நீங்க போக மாட்டீங்க. நேற்று தானே வெளிவிடாம தடுத்துட்டாங்க, நீங்க வெளியே வந்ததும் அதை சொல்ல மாட்டீங்க. அப்ப நீங்களும் அதை பண்ணல. என்னோட லாஜிக் படி விஜயும் அதை பண்ணல. எல்லாரும் விஜய் பண்ணாங்கன்னு விஜய் மேல குற்றம் சாட்டுறாங்க. விஜயும் அதை பண்ணல. அதிமுகவுக்கு அதை பண்றதுலையும் லாபம் இல்லை. திமுகவுக்கு திமுக எதிர்ப்பு பிரச்சாரத்தை வெளியே கொண்டு வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போறதுல லாபம் இல்லை. அதிமுக பாஜகவுக்கும் அதுல லாபம் இல்லை. அப்ப நீங்க ஏதோ முட்டாள்தனமா எவனோ உங்களை மிரட்டி பணம் கேட்க வந்திருக்கலாம், கொடுக்க மாட்டேன்னு இருப்பீங்க. டேய் பணம் தர மாட்டியா, நான் என்ன பண்றேன்னு முடங்கி கிடந்த படத்தை வெளியிட்டு இருக்கலாம் 1. அல்லது தொழில் போட்டியில யாராவது பண்ணியிருக்கலாம் 2. நீ கம்ப்ளைண்ட் கொடுங்க, போலீஸ் விசாரிக்கட்டு. இன்னும் சில எண்ணங்களும் இருக்குது. நாம் தமிழர் சீமான் டைரக்டா அடிக்கக்கூடியவர் தான். கொடுஞ்சனியன் அரெஸ்ட் பண்ணல. கரூர் கொலைக்கு சாவு காரண கொடுஞ்சனியன் 2 சனியன்களை மாலையா போட்டு ஒரு கொடுஞ்சனியன் வருதுன்னு கரூர் சம்பவம் நடந்த பிறகு தருமபுரி கூட்டத்துல சீமான் பேசுறப்ப உன்னெல்லாம் அசால்ட்டா கொடுஞ்சனியன் அடிக்க போட்டு அடிக்கிறாரு. ஓயா அவனை பத்தி பேசினா ஓட்டு பாதிச்சிருமா, அதெல்லாம் உள்ள இவர் கொடுஞ்சனியன் தான் டைரக்டா ஹிட் பண்றாரு அவரு. அப்ப டைரக்டா நேரடியா உன்னை அட்டாக் பண்ணி கொள்கையற்றவன் பறைய தேவேந்திர குல வேளாளர் இடஒதுக்கீட்டுல தமிழ் ஜாதிகளுக்கு எதிராக இருக்கிற, தமிழ்ல இருந்து பிறந்ததான் தெலுங்கு மலையாளம் கன்னடங்கள பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிற, திருப்பரங்குன்றம் பிரச்சனையில நான் வந்து தமிழனா ஒன்றுபடுன்னு கிறிஸ்தவன் முஸ்லீம் சொல்றேன், நிலைப்பாடு எடுக்க முடியாத ஒரு ஆளா இருக்கிற, இது சிந்து நதி நீரை வந்து இஸ்லாமிய விவசாயிகளுக்கு தடுக்கிறது தப்புன்னு போட்டா சொல்றேன். ஸ்டாலின் வந்து மத்திய அரசுக்கு ஆதரவா இருக்கிறாரு, நீ 2 கட்டானா நிலைப்பாடே இல்லாம இருக்கிற, இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு நான் சொல்றேன். இவன் படத்துல இலவசங்களை எழுத்துக்கிட்டு அது பிறகு திக்கி திணறி அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம கடைசியா 2500 ஏலம் போட்டுட்டு இருக்கிற, நீ பிராண்டிங்ஸ்கி வந்து வேணுமா வேண்டாமான்னு சொல்றதுல முதுகெலும்பு இல்லாம மது பிரியர்களுக்கு பயந்து ஒரு முடிவெடுக்க முடியாம நீ இருக்கிற, நீ திராவிடத்துக்கு பக்கத்துல தான் இருக்கிற, நீ இன்னொரு ஒரே குட்டையில் ஒரே 3வது மட்டையா இருக்கிற. அப்படி ஒன்ன இஷ்யூ பேஸ்டா ஒன்னு அடிச்சு நான் வந்து தனித்தன்மையோட இருக்கிறேன், நீ இடைத்தேர்தலில் களத்துல வராம ஓடி போய் ஒளிஞ்சிட்ட, கோழை நாயாட்டி நீ ஓடி போயிட்டேன்னு ஒன்னு கோழை நாயின்னு அடிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவரு நீ கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடா இருந்தான்னு அடிக்கிறாரு. கடை விரிச்சன் கொள்வார் இல்லைன்னு உங்க கூட எவனும் பலன் நிரூபிக்காதவங்க கூட ஒரு கூட்டணிக்கு வரமாட்டான்னு தூக்கி போட்டு அடிக்கிறாரு. இப்படி விஜயோட ஒவ்வொரு இதுவும் சீமானுக்கு அனுகூல சத்துருவா தான் விஜய் இருக்கிறாரு. அப்போ சீமான் தமிழ் தேசியத்துக்காக நிற்கிறாரு, வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்காக நிற்கிறாரு, ராயராஜ சோழனுக்காக நிற்கிறாரு, ராஜேந்திர சோழன் புகழ்பாட நிற்கிறாரு. நீ கன்னடர் ஜெயலலிதா போலையும் மலையாளி எம்ஜிஆர் போலையும் பாடுறதுக்கா 2 பேரும் ஊழல் பிரிச்சாளிங்க. என்னையா உனக்கு அருகதை இருக்கு ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு ஊழல் எதுக்க போறியா? என்ன பைத்தியக்கார மக்களா நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் தமிழ் தேசிய அடையாளத்துக்காக உலக தமிழின் தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனையும் ராயராஜ சோழனையும் நம்பி நான் இருக்கிறேன். நீ வந்து ஊழல் பெருச்சாளி, சாராயவாரிகளை கல்வி தந்தையாக்கின எம்ஜிஆர், தமிழர் உரிமையை முல்லை பெரியாரில் விட்டு கொடுத்த எம்ஜிஆர், அப்படி இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன் பண்ணி ஊழல் வழக்குல கைதான ஜெயலலிதாவை வச்சுக்கிட்டு ஊழல் பேசிட்டு என்ன அருகதை இருக்கு? என்ன அரசியல் பண்ற? பார்ட் டைம் பொலிட்டிஷியன். கமலஹாசன் 2.0 மோசமா இருக்குன்னு உன்னை வாங்கி அடிச்சுட்டு ஒவ்வொரு கூட்டத்திலையும் எகிரி போயிட்டு இருக்காரு சீமான். உன்னை அடிக்கிறது தனக்கு லாபம்னு போயிட்டு இருக்கிறாரு. அப்ப அவரும் இந்த இடத்துக்குள்ள அந்த உள்ள சக்தியோ உள்ள ஒரு ஆட்டம் அவர் இல்லை. ஸோ அப்ப யார் பண்ணுனா இதை அதை கண்டுபிடிக்கணும். யாருக்கு லாபம் அதை கண்டுபிடிக்கணும். பட் இது அநீதி அக்கிரமம், அது நான் மறுக்க வரல. இந்த படக்காட்சியில டிவிகே உடைய
சின்னத்தை எல்லாத்தையுமே டிவிக்கே நல்லா பச்சை குத்திட்டு வராரு அப்படி நல்லா காட்சிகள் வருதுங்கிறாங்க. இதெல்லாமே மோடியை கோவப்படுத்தி இருக்கும். அதனாலதான் படம் இது வரைக்கும் வெளியிடலையா? மோடியை கோவப்படுத்தினது அது இல்லைங்க. டிவிக்கே காட்டிட்டா மோடிக்கு என்ன? அதெல்லாம் மோடிக்கு ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் மோடிக்கு இங்கே எதுவும் இல்லை. நான் திரும்ப திரும்ப விஜய்க்கே சொல்லுவேன், தம்பி சர்வ வல்லமை பொருத்தியவன், இழக்கிறதுக்கு எதுவும் இல்லாதவங்கள்ட்ட நீ ஸ்டாலின் இவங்ககிட்ட விளையாடுற மாதிரி விளையாடாதன்னு சொல்லுவேன். ஸ்டாலின் நீ விளையாடுற, ரொம்ப திமிரா பேசுற. பாவம் அவரு அப்பாவி மனுஷன், இந்தாப்போ லட்டு சாப்பிடுப்போ அல்வா சாப்பிடுப்போன்னு நீ என்ன பேசினாலும் உன்னை உதாசீனப்படுத்திக்கிட்டு எடப்பாடியை எதிரியா காட்டி, எடப்பாடி பாஜகவை அதுலேயும் பாஜகவை எதிரியா காட்டி, அதுதான் அவருக்கு பொலிட்டிக்கல் கெயின். அரசியலுக்கே வராத, பலமே தெரியாத, ஒன்றை போட்டு எதிர்க்கிறதுல அவருக்கு என்ன லாபம்னு உன்னை தூசு மாதிரி தட்டி விட்டுட்டு போறது மட்டும் இல்லை, உனக்கு சர்டிபிகேட்டே கொடுத்துட்டு போறாரு. எப்படி தம்பி ஜோசப் விஜய்க்கு எந்த தலைவரும் அவர் தொண்டர்கள் சாக விரும்ப மாட்டாருன்னு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. அப்ப நீங்க ஸ்டாலின் அப்படி இருப்பார் நினைச்சு ஸ்டாலினை விமர்சிக்கிற மாதிரி மோடியை விமர்சிச்சா கூட பரவாயில்ல. நீங்க கட்சி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தமிழ் இனத்தை அழிச்ச இந்திரா காந்தி குடும்பம், பிரபாகரன் குடும்பத்தில் ஒருத்தர் கூட உயிரோடு இருக்கிறாரு சொன்ன அரக்கத்தன்மை கொண்ட அந்த குடும்பம், ஊழலின் ஊற்றுக்கண்ணான அந்த குடும்பம், போபல்ஸ் ஊழல்ல நாட்டின் இராணுவ இதையே ஊழல் செய்த ராஜீவ்காந்தி குடும்பம், தென் வாரிசு அரசியல சஞ்சய் காந்தி செத்ததும் ராஜீவ்காந்தி இறக்குமதி பண்ண குடும்பம், நம்பிக்கை துரோகம், நாணயமற்ற குடும்பம், எமர்ஜென்சியை கொண்டு மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அரசாண்ட குடும்பம். இந்த ஒரு தீய சக்தி கிட்ட இந்த ஒரு நாசகார சக்தியை போய் தூய சக்தி ராகுல் காந்தி உண்மை காங்கிரஸ் நீங்க சொன்னீங்கன்னா, இந்த சக்திக்கு ஆதரவா 2024 நீங்க மக்களவையில கண்டஸ்ட் பண்ணாம சிஏ எதிர்ப்புன்னு ஒரு ஒத்த அறிக்கை மட்டும் விட்டுட்டு ஒதுங்கிங்கன்னா, அப்ப நீங்க ராகுல் காந்திக்கு ஆளு 2029 ராகுல் காந்தி கூட கூட்டணி போவீங்கன்னு மோடி முடிவு பண்றாரு. மோடி அந்த முடிவுக்கு மோடியை நீச்சுன்னு சொன்னா பிரியங்கா காந்தியை நீச்சு எச்சிப்மெண்ட் பண்ணி இந்திரா காந்தி பேத்திக்க திருப்பி அடிக்கக்கூடிய ஆர்டிடி முக்கிய காரணம். எங்க பண்டாரி ஜெய்ஸ்வால் அலுவலி, எங்க ஆல் இண்டியா கான்டாக்டர், எங்களுக்கு வேண்டிய அரசு அதிகாரிகள், எங்களுக்கு வேண்டிய அரசியல் தலைவர்கள் எல்லாமே அர்ஜுன் ராம் மேக்வாலை பார்த்துட்டு வரும்போதும் இந்த விஷயங்களை தான் சொல்லிட்டு வந்தேன். அவர் கூட டின்னர் முடிச்சு ஏர்போர்ட்ல இருந்து ஒரு அரை மணி நேரம் பேசினா தம்பி பிரதீபி இருந்தான். இந்த விஷயங்களை தான் தமிழ்நாடு விஷயம் நாங்கள் சொன்னோம். அப்ப நீங்க இந்த இடத்துக்குள்ள மோடி எதிராக வந்தா கூட பரவாயில்ல, ராகுல் ஊதுகுழல் ஒட்டுண்ணி தொங்கு சதையாட்டு வாரீங்க. ஈழ தமிழர் கொண்டு குவிச்ச பற்றி உங்களுக்கு லாபம், உங்களுக்கு கவலை கிடையாது. வாரிசு அரசியல் மற்ற உருவமான ராகுலுக்கு பின்னாடி நிற்கல உங்களுக்கு கவலை கிடையாது. அதான் சீமான் உங்களை போட்டு நொறுக்குன்னு நொறுக்கி தள்ளுறாரு. என்னையா நீ இப்படி ஒரு கட்சி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வாரிசு அரசியல் ஊழல் பெருச்சாளி இனத்தை கொண்டு குடிச்சவன் பின்னாடி கூட்டணிக்காக ஆளா பறக்க அவன் வேற அவரு வேற சீச்சி போப்பா தள்ளி போய் விளையாடாப்பா, உன்னால ஒருத்தர் இல்லப்பா, நீ இவார் ஒருத்தர்லெஸ், உங்கள்கிட்டலாம் கூட்டணிக்கு வர முடியாது, ஸ்டாலின் தரதில் எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் அவர் அங்கே போயிட்டாரு. அப்போ மோடி என்ன கணக்கு போடுறாருன்னா, நாங்க என்ன கணக்கு போடுறோம்னா, இவர் 26ல் ப்ரூவ் பண்ணக்கூடிய ஓட்டை 29 ராகுல் கிட்ட போவார். அப்போ ராகுல் கிட்ட இவர் போறதுக்கு முன்னாடி இவரையே அடிச்சு துவச்சிடணுங்கிறதான் மோடிஜிக்கு திட்டம். சரி, இப்போ 26ல் ஓட்டை ப்ரூவ் பண்ண நிற்கிறாரு. அப்போ படத்தை வெளியே விடுறதும் அவருக்கு லாபப்படுத்துறது இல்லை. அதை அவரை ஓட்டை ப்ரூவ் பண்ணக்கூடாது, இவர் கமல்ஹாசனை விட கீழே போகணுன்னு பிசில் ரோட்டாக நினைக்கக்கூடிய மோடி, ஏன்னா இவர் எடுக்கிற ஓட்டு ராகுல் காந்திக்கு தான் நாளைக்கு போகும், எடுக்கிற ஓட்டு ராகுல் காந்திக்கு தான் நாளைக்கு போகும். அப்போ தன் எதிரிக்கு போகக்கூடிய ஓட்டை எடுக்கக்கூடிய விஜய வீடியோ வெளியிட்டு எல்முருகன் ஏன் சப்போர்ட் பண்ண போறாரு? அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா பாஜக வெளியிடுறதுக்கும் லாஜிக் இல்லை, அதிமுக வெளியிடுறதுக்கும் லாஜிக் இல்லை. விஜயே திமுக வெளியிடுறதுக்கு வெளிவந்தா அச்சப்படுறாங்கன்னு திமுக சொல்லும்போது அதுக்கு லாஜிக் இல்லை. அப்ப விஜய் ஒன்ன சொல்லுவாராம், ஆதவர்ஜனா இன்னொன்னு சொல்லுவாராம். என்னையா கட்சி நடத்திருக்கீங்க, கோமாளித்தனமான கட்சி நடத்தி எடுத்துடுறீங்க, இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு படத்துல சொல்லுவாரு விஜய். அதே அருண்குமார் சொல்லுவாரு, டக்குன்னு விஜய் 2500 ரூபாய் கொடுப்போம் பாரு. என்ன முரண்பாடான ஒரு கட்சி நடத்துறீங்க? சினிமா பார்த்துட்டு மக்கள்லாம் முட்டாளி ஏமாளின்னு கட்சி நடத்து நினைக்கிறீங்களா? இதுல ஜனநாயகன் படத்துல முஸ்லீம் தீவிரவாதி நல்லா டைலாக் வருது. என்ன சார் திரும்ப திரும்ப முஸ்லீம் தீவிரவாதிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படத்தையே எடுக்கிறாங்களே, அப்படிதான் காட்சிகளும் விஜயும் நடிக்கிறாரு, என்ன காரணம் அது? அதுதான் முதல்ல என் தம்பி பெருமாள் மணி சொன்னான், நான் எதுனாலும் மனச்சாட்சி படி நான் நியாயம்னு தெரிஞ்சதான் பேசுவேன். விஜய்க்கு குடும்ப வார்த்தை நான் என்னைக்குமே பேச மாட்டேன். என் நண்பர் சையத் முகமது சொல்லுவான், தங்களை டிஃபெண்ட் பண்ண முடியாத பெண்களை பற்றி எதுவும் சொல்லக்கூடாதும்மா, முகமது நபி சொல்லியிருக்காருன்னு சொல்லுவான். அது எனக்கு உடன்பாடு, புறம் பேசுகிறதெல்லாம் கிடையாது. நான் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அதை பற்றி எதுவும் நான் சொல்கிறது கிடையாது. ஆனால் இந்த இடத்துக்குள்ள முஸ்லீம் பிரச்சனை வரும்போது முதல்ல இது திராவிட முன்னேற்ற கழகம் தான் இவர் முஸ்லீம்களை தீவிரவாதியாக சித்தரிக்கக்கூடிய ஒரு பாஜக ஆளு, அதனால திமுக தான் இவரை இந்த இதில்
வெளியிட்டு முஸ்லீம்கள் மத்தியில் ஏற்கனவே துப்பாக்கி பீஸ்ட்லலாம் முஸ்லீம்கள் இவருக்கு சாபம் போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? சாபம் போட்டனால தான் இவர் வந்து 2024 அரசியல் வாழ்க்கையில் சிஏ எதிர்ப்புன்னு அந்த முஸ்லீம் இஷ்யூவை மட்டும் போட்டார். எப்பா இந்திய முஸ்லீம்களுக்கு என்னப்பா அந்த சிஏ எதிர்ப்பில் இருக்குது? இதெல்லாம் ஒரு அரசியலாக நீங்கள் திமுக அதை அறுவடை பண்ணுது. 90% ஓட்ட முஸ்லீம் சிறைக்கைதிகள் விடுதலையே சீமான் சொல்கிறாரு, விஜய் சொல்லிடுவாரா முஸ்லீம் சிறைக்கைதிகள் விடுதலையே? ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இஷ்யூவில் பண்ணுறாப்புல. அப்போ சிஏ எதிர்ப்புன்னு நீங்கள் சொன்னதே முஸ்லீம் வந்து உங்களுக்கு எதிராக போயிட்டாங்க நீங்கள் பீஸ்ட் படத்தில் அப்படிங்கிற இடத்துக்குள்ள தான் நீங்கள் வாரீங்க. அப்போ இந்த படத்துக்குள்ளேயும் முஸ்லீம் எதிர்ப்பை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை காட்டி முஸ்லீம் ரசிகர்களே நீங்கள் சினிமாவை பார்த்து விஜய்கிட்ட ஏமாறாதீங்க, நீங்கள் வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் மைனாரிட்டிகள் விஜய் வந்து பாஜகவுக்கு பி டீமாக இருக்கிறாரு, அதனால நீங்கள்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு திமுக பண்ணிட்டாங்கங்கிற ஒரு கருத்தை என் தம்பி பெருமாள் மணி என்கிட்ட ஒரு கருத்தாக சொல்கிறார். ஆனால் தம்பியே அதை அடுத்தால என்ன ஒத்துக்கிட்டாருன்னா முழு படத்தையும் வெளியே விடுறாங்களே, அப்போ திமுக விட்டா எப்படியா முழு படத்தையும் எப்படி வெளியிடுவாங்க? அந்த ஒரு கட்டன் ரைசர் மாதிரி அந்த ஒரு டீசர் மட்டும் மாதிரி அந்த லீக்கான அந்த வீடியோ மட்டும்னா சரி, விஜய் இந்த படத்தில் எப்படி வச்சிருக்காரு, முஸ்லீம்களுக்கு எதிராக படம் வச்சிருக்கிறாரு, அவர் முஸ்லீம் விரோதி அப்படின்னு அவர் முஸ்லீம் சிறைக்கைதிகள் விடுதலையெல்லாம் சீமான் மட்டும்தான் கேட்குறாரு. அதுக்கெல்லாம் ஒரு கட்ஸ் வேணும். அது முஸ்லீம் விவசாயிகளுக்கு வந்து சிந்தனை நீரை தடுக்கக்கூடாதுன்னு சீமான் தான் சொல்ல, அது போல்டான ஒருத்தனால் தான் சொல்ல முடியும். இது சினிமாவில் வச்ச ஒரு சீன். இந்த சீனை வச்சு கூட திமுக முஸ்லீம் வாக்குகள் வந்து ஒரு ஓட்டு கூட விஜய்க்கு போகக்கூடாதுன்னு அவங்க சரி பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி முழு படத்தையும் விட்டு திமுகவுக்கு எதிராக பண்ணுறதையும் எப்படி அவங்க விட்டுருப்பாங்க? அப்போ இந்த லீக்கான சீன் விட்டது மட்டும் திமுக, முழு படத்தை விட்டது வேற யாருமா? என்ன நீங்க சொல்ல வாரீங்க? நீங்க உங்க படத்தை ப்ரொடெக்ட் பண்ண முடியல, மிரட்டலோ உள்ளுக்குள்ள ஏதோ விரோதமோ யாரையோ அவமானப்படுத்திட்டீங்களோ என்னவோ, எவனோ அடிச்சிட்டான், அடிச்சவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும், மோட்டிவ் என்னன்னு பார்க்கணும். இப்போ நீங்க சம்பந்தம் இல்லாம உதயநிதியும் ஏல்முருகன்னா என்னையா இது இருக்குது? சும்மா ஓரத்தில் கடந்து புலம்பல் மாதிரி புலம்பிட்டு இருக்காப்புல ஆதவர்ஜுனா. இதுல எம்ஜிஆரை வச்சுதான் பட காட்சி ஆரம்பிக்கிறதா சொல்றாங்க. திரும்ப தன்னை எம்ஜிஆர்னு கொஸ்டின் பண்றாரு விஜய். எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராய அவர்களை கல்வி தந்தி ஆக்கினாரு, அவரு முல்லைப்பெரியால தமிழர் உரிமை விட்டு கொடுத்தாருன்னு சீமான் அடிக்கிறாருங்க. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ்ங்க. நீ சினிமாவில் வரும்போது ரஜினி ரசிகனா தானே வந்த, அப்ப நீ எம்ஜிஆர் ரசிகன் சொல்றதே போலி. அந்த நீ சொல்லக்கூடிய அந்த போலித்தனமா நீ தூக்கி பிடிக்கக்கூடிய எம்ஜிஆரையே ஊழல் பெருச்சாளி, மலையாளி, சாராய அவர்களை கல்வி தந்தி ஆக்கினாருன்னு சீமான் அடிக்கிறார். அப்ப யார் பிரேவான லீடர்? மக்கள் யாரை ஹீரோவை பார்ப்பான்? எவன் துணிச்சலான தலைவரா மக்கள் பார்ப்பான்? எவன் கோலையாட்டு ஓட்டு பிச்சை எடுக்கான்னு மக்கள் பார்ப்பான்? அப்ப விஜய் தான் கோலைத்தனமா ஓட்டு பிச்சை எடுக்கிறாரு எம்ஜிஆர் பேரை வச்சு. அப்போ அதிமுக காரன் எம்ஜிஆர் பேரையும் புகழையும் வந்து எடப்பாடியாலையும் ரெட்டலியாலையும் தான் காப்பாற்ற முடியும்னு அதிமுக வாரான். உங்க கேண்டிடேட்டையே தெளிவா வந்து எடப்பாடியில விலைக்கு வாங்கிக்கிட்டு 234 போட முடியாம, எடப்பாடிக்கு எதிராக கேண்டிடேட்டை போட முடியாம எடப்பாடி பண்றாருன்னா அப்ப நீ எம்ஜிஆர் பேரை சொல்லி வர்றதுல சீமான் உங்களை தகர்க்கிறாரு. எடப்பாடி தான் எம்ஜிஆர் பேரை சொல்லி நீங்க வர்றதுல உங்களை வந்து தட்டி விடுறாரு. உங்களால 234 போட முடியாம 233 தள்ளிட்டாரு. நீங்க கூட்டணி கட்சிக்கு வர 4 கொடுத்துருக்கீங்க, முஸ்லீம் கட்சிகளுக்கு கொடுத்துருக்கீங்க. முஸ்லீம் கட்சிகள் அது முரண்பாடா இருக்குல்ல. முஸ்தபா பாக்கி கொடுத்துருக்கீங்க, சிரிப்பு கொடுத்துருக்கீங்க, இன்னொரு முஸ்லீம் அமைப்பு கொடுத்துருக்கீங்க. ஸோ 3 முஸ்லீம் சிறிய அமைப்புகளுக்கு தினகரன் பாஜகவுக்கு ஏஜென்ட்னு சொல்லிடுவாங்க, எஸ்டிபிஐக்கு ஒரு சீட்டு கொடுத்தாருல்ல. அதே மாதிரி நீங்களும் 3 முஸ்லீம் அமைப்புகளுக்கு தாவேக்கான்னு சொல்லியே காட்டி ஒரு சீட்டை கொடுத்துருக்கீங்க. இந்த சீன் வந்து முரண்பாடா இருக்கு. அது முழு சீனை பார்க்காம நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த கட்டத்துக்குள்ள நீங்க சொல்லக்கூடிய அக்யூசேஷனே ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடாக தான் இருக்குது. அரசியல் களத்துக்குள்ள நீங்க வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு விகிதத்தை தான் எடுத்திருக்கீங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், கருப்பு எம்ஜிஆர்னு ஜெயலலிதாவை பலகீனப்படுத்தினாரு, எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பு கமலஹாசன் ஜெயலலிதா பலகீனப்படுத்தினாரு. நீங்களும் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி எடப்பாடியை பலகீனப்படுத்த தான் வாரீங்க. அதனால எம்ஜிஆர் ஜெயலலிதா போல் நிற்கணும்னா ரெட்டலைக்கு வேல்யூ நிற்கணும்னு அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா பிடிச்சவங்க இருக்கிறாங்க. சீமான் எடப்பாடியோட நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டை கையில் எடுக்கிறதுக்காக எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அடிச்சு அவர் களத்தை விளையாடுறாரு. இதுல வந்து விஜய் சீமானுக்கு அனுகூல சத்துரு நான் சொல்றது காரணம் என்னன்னா, சீமான் எடுத்து வைக்கிற இஷ்யூஸ் விஜய மையமாக வச்சு மக்கள் மத்தியில் போகுது. இப்போ நீங்க ஜெயலலிதா பற்றி சீமான் என்ன வியூ எடுத்தார்? ஜெயலலிதாவை 2 ஒரு கடையில் கடத்தி போட்டிருக்கிறார். கேசி பழனிசாமி ஜெயலலிதா பக்தர், எம்ஜிஆர் பக்தர். அவர் என்ன கேட்டார்? கமிஷனர் ஆஃபீஸில் அநாகரிகமாக எங்கள் அம்மாவை பற்றி பேசிட்டாங்க, ஜெயலலிதா அம்மாவை பற்றி பேசிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த நாளே சீமான் பேசினார், ஆமாம் கடற்கரையில் ஜெயலலிதாவை கருணாநிதிக்கு எம்ஜிஆர் கடையில் கடத்தி தான் போட்டிருக்கு. உண்மையை சொல்கிறேன்யா,
அந்த கடற்கரையில் கடத்தி போட்டிருக்க எல்லாத்தையும் தூக்கி தூர போடு. திராவிட சுடுகாடு அது. என் அழகான மெரினா கடற்கரை ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்தபடியா உலகத்திலே உள்ள அழகிய கடற்கரையை கெடுத்து வச்சு திராவிட சுடுகாடா இருக்குன்னு விஜய் வந்து எந்த தூக்கி பிடிக்கிற எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதி இருக்கக்கூடிய இடத்த அடிச்சு நொறுக்குன்னு சீமான் சொல்றாரு. ஸோ அந்த இடத்துக்குள்ள ஃபார்ச்சூன் ஃபேவர் த பிரேவ்னு சீமான் வந்து அதிமுகவை பலகீனப்படுத்தக்கூடிய இஷ்யூல எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் விமர்சிக்கிறார். ஜெயலலிதாவை இன்ஸ்டிடியூஷனல் கரப்ட் ஊழல் மகாராணிங்கிறாரு. கொதிச்சு பார்த்தாரு ஜெயக்குமார், ஆமாயா ஊழல் மகாராணி தான். இதுதான் போல்ட்னஸ். நீ ஜெயலலிதா ஊழல் மகாராணி பேர சொல்லி 4 ஓட்டு கிடைக்காதான்னு பிச்சை எடுக்க போற. படிச்சவன் பௌரமானவெல்லாம் இந்த 10 நாள்ல அதை புரிய மாட்டான்னு நினைக்கிறியா? புரியுமா? அதுதான் புதுச்சேரியில டிவிகேக்கு போடலாம்னு நினைச்சவங்கலாம் கடைசியா எஜுகேட்டட் கேண்டிடேட்ஸ், கௌரவமான கேண்டிடேட்டு, மக்கள் நலன்ல அக்கறை உள்ள கேண்டிடேட்டு சீமான்கிட்ட தான் இருக்காங்கன்னு நாம் தமிழருக்கு போட்டிருக்காங்க. கடைசியில எல்லாம் வலைத்தளங்கள்ல வந்துட்டு இருக்கு. இப்பவும் இந்த இஷ்யூக்குள்ள என்ன வருது? சீமான் என்ன சொல்றாரு? எம்ஜிஆர் மலையாளி, மேனன் எவ்வளவு தெரிஞ்சிருந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலன்னு ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிற சமூக நீதி இஷ்யூவை எம்ஜிஆர் அடிக்கிறாரு சீமான். அப்ப நீ ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் போட்டு பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? இஷ்யூ பேஸ்டா சீமான் எம்ஜிஆர் போடுறாரு. எதுல போடுறாரு? எங்க அண்ணன் பிரபாகரனுக்கு சப்போர்ட் பண்ண தவிர என்ன சொல்ல இருக்கு எம்ஜிஆருக்குன்னு சொல்றாரு ஒரு வார்த்தை. ஆனா வன்னியர்கள் போராட்டத்துக்கு எதிராக எல்லா ஜாதியையும் கூப்பிட்டு தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 25 கோடின்னு காட்டினது தமிழர்களுக்கு செய்த அநீதி எம்ஜிஆர். ஒரு மலையாளி, அவரோட மேனன் காஸ்ட் நாயர் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சு போகணும். அந்த அநீதியை தமிழர்களுக்கு எதிராக எம்ஜிஆர் பண்ணினாருன்னு சீமான் பிரபாகரனையும் ராயராஜ சோழனையும் முன்னிறுத்துற சீமான் எம்ஜிஆர் தமிழருக்கு துரோகம் பண்ணினாருங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு. எந்த தமிழருக்கு துரோகம் பண்ணாரு? மன்னார், நாவியர், குயவர் போன்ற பரவலா வாழக்கூடிய தமிழ் ஜாதிகளுக்கு துரோகம் பண்ணாரு எம்ஜிஆர். முத்தரையர், யாதவர், செங்குந்தர், உடையார், விஸ்வகர்மா போன்ற ஜாதிகளுக்கு துரோகம் பண்ணாரு. முக்குளத்தோர்களுக்கு துரோகம் பண்ணாரு. நாடார்களுக்கு துரோகம் பண்ணாரு. நீ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம வன்னியர்கள் வீரம் செறிந்த போராட்டத்தை கோமாளிகள் போராட்டம் மாதிரி ஆக்கி விட்டுட்டு போயிட்ட. அது அன்னைக்கு வந்து நான் வன்னியர்கள் மத்தியில அது எம்ஜிஆர் பெரிய புத்திசாலின்னு தினமலர்ல கெட்டிங் போட்டு எழுதுனா எல்லாருமே சொன்னான். இன்னும் சொல்ல போனா நானே வந்து எம்ஜிஆர் பெரிய ராஜேந்திரமா சமாளிச்சுட்டாருன்னு அன்னைக்கு சொன்ன. உண்மை மறுக்க வரல. ஆனா சீமான் தான் இப்ப சொல்றாரு, தமிழ் ஜாதிகளுக்குள்ள விரோதத்தை உருவாக்கி தமிழ் ஜாதிகளின் எழுச்சிய மலையாளிகள் எவ்வளவு இருக்கிறான், பிறமொழியாளர்கள் இங்க எவ்வளவு இருக்காங்கிறத மறைச்சிட்டு போயிட்டாரு எம்ஜிஆர். மலையாளி மேனன்னு அடிக்கிறாரு. அப்ப ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு அதே எம்ஜிஆர் ஊழல்வாதி முல்லை பெரியார் இதை மலையாளி கேரளாவுக்கு மலையாளி எம்ஜிஆர் விட்டு கொடுத்தாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம தமிழ் சமூகங்களுக்கு அநீதி இழைச்சாருன்னு சீமான் அடிச்சு தவிர்க்கிறாரு. நீங்க ஓட்டு பிச்சைக்காக ரஜினி ரசிகன்னு சொன்னவங்க இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் ஏதோ பிடிச்சிக்கிட்டு எம்ஜிஆர்னு வந்து நிற்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய ரெட்டை வேடம், இது எவ்வளவு ஒரு கேவலமான செயல். இதை படித்த மக்களுக்கு தெரியாதா? அரசியல் வரலாற்றை பார்க்கிறவனுக்கு தெரியாதா? சோ நீங்க வந்து எல்லாமே சந்தர்ப்பவாதம், மோசடி, முன்னுக்கு பின்னா மரணா பேசுறது, மொத்த உருவமா தாவேக்கா இருக்குது. இன்னும் 10 நாள்ல தாவேக்கா தகர்ந்து போக போகுது. தாவேக்காக்கு ஓட்டு போட்டோம்னு நினைச்சவங்களாம் சீமான் தாயா ஹீரோ, சீமான் தாயா பரையர் தேவேந்திர ஒரு வேளாளருக்கு 5 விழுக்காட உயர்த்தி கொடுக்க கேட்கிறாப்புல, சீமான் தாயா தமிழர்ந்து வந்து தெலுங்கு மலையாளம் கன்னடன்னு சொல்றாப்புல, சீமான் தாயா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஊழலுங்கிறத ஆணித்தரமா உண்மையை சொல்றான். அவன் தான் ஹீரோன்னு தாவேக்காக்கு ஓட்டு போடலாம்னு நினைச்சவங்கலாம் அப்படியே நாம் தமிழருக்கு மாறக்கூடிய சூழ்நிலை 10 நாளுக்குள்ள ரொம்ப வேகமா வரும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.